தேனி மாவட்டத்தில் தண்ணீர் பற்றாக்குறையால் நெற்கதிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். மேலும் குறைந்த விலைக்கு நெல் மூட்டை வாங்கப்படுவதால் அரசே விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் லோயர் கேம்ப் முதல் பழனி செட்டிப்பட்டி வரை சுமார் 14,707 ஏக்கரில் விவசாயம் செய்யப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக அப்பகுதியில் போதிய மழை பெய்யாததால் விவசாயம் பொய்த்து வருகிறது. இந்நிலையில் 2ஆம் போக அறுவடைக்கு விவசாயிகள் நெல் நடவு செய்துள்ள நிலையில் தண்ணீர் பற்றாக்குறையால் கதிர்கள் கருகி காணப்படுவதாக விவசாயிகள் கூறுகின்றனர். வெள்ளம் அமைக்கு தகுந்த விலை கிடையாது. நெல் நல்ல வளர்ச்சி இந்த சம்சாரிக்கு யாருக்கும் எந்த குறைபாடு கிடையாது. அப்படி இருப்பதனால எங்களுக்கு விவசாயிகளுக்கு ரொம்ப பாதிப்பு வருது. மிஷின்காரர்களுக்கு 2,200 கேட்குறாங்க. டிராக்டர்காரங்க 500 கேட்குறாங்க ஒரு லோடுக்கு. இப்படிலாம் போட்டு எங்களுக்கு விவசாயிக்கு கட்டாது. இது சர்க்கார் பார்த்து ஏதாவது எங்களுக்கு ஒரு விதிமுறை கொடுத்தாத்தே எங்களுக்கு விவசாயிகளுக்கு நல்லா இருக்க முடியும். அதே நேரத்தில் கம்பம், சுருளிப்பட்டி, காமைய கவுண்டன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் எந்திரங்கள் மூலமாக நெல் அறுவடை பணிகளை விவசாயிகள் மேற்கொண்டுள்ளனர். எதிர்பார்த்த விளைச்சல் இல்லாததாலும் போதிய விலை கிடைக்காததாலும் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். விலைவாசி இல்லாதனால விவசாயிகள் மத்தியில் பெரிய கவலையாக இருக்கிறது. கூலியோ மற்ற உரங்களோ விலை இருக்கும்போது இது இன்னைக்கு 800 ரூபாய் 820 60 கிலோ கொண்ட மூடை 820 ரூபா விற்கிறது. அதனால் அரசு இதை நல்ல விவசாயிக்கு பலன் கிடைக்க விலைகளை உயர்த்தி அவர்களுக்கு பயன்படுத்தி செய்யுமாறு வேண்டுகிறேன். மதுரை, விருதுநகர், தஞ்சாவூர், அருப்புக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வரும் வியாபாரிகள் 60 கிலோ மூட்டை ஒன்றுக்கு 700 ரூபாய் முதல் 900 ரூபாய் வரை மட்டுமே கொடுப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே விளைச்சல் குறைந்து விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மூட்டை ஒன்று 1000 ரூபாய்க்கு மேல் விற்பனையானால் மட்டுமே லாபம் கிடைக்கும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு தேவையான அளவுக்கு எங்களுக்கு அரசாங்கம் கொள்முதல் பண்ணுனா நாங்கள் நல்லபடியாக எங்களுக்கு விலையும் கிடைக்கும், எங்களுக்கு நல்ல முகமாக ஒரு பலனும் கிடைக்கும். அதுக்கான இதுகளுக்கு எங்களுக்கு விலைக்கு நெல்லுக்கு விலை மட்டும் நல்ல விலையாக இருந்தால் எல்லா சம்சாரிகளும் நாங்கள் எங்கள் பள்ளத்தாக்கு விவசாய அனைவரும் நாங்கள் நல்லாயிருக்கோம். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. விலைவாசி ஒன்று தான் எங்களுக்கு நல்லா விற்கணும். அதுக்கான குறைஞ்சபட்சம் எங்களுக்கு 1,700 விற்கணும். ஒரு மூட்டைக்கு விற்றாதான் எங்கள் சம்சாரியாளர்களுக்கு எங்களை மாதிரி விவசாயிகளுக்கெல்லாம் கட்டும். நெல்லுக்கு உரிய விலை கிடைக்கவும் விலையை நிர்ணயம் செய்யவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.